டாக்கு மென்டல் ஸ்டிமுலேஷன் முக்கியமா? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. டாக்ஸ்க்கு மென்டல் ஸ்டிமுலேஷன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 2 ரூமு ஒரு ஹாலை தவிர வேற எதுவுமே தெரியாது. வெளியே வாக்கிங் கூட்டு போக மாட்டாங்க, மொட்டை மாடிக்கு போக முடியாது, கார்டனுக்கு போக முடியாதுன்னு சொல்லி செம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதனால டாக்ஸ்க்கு போரிங்கா இருப்பாங்க. எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் சவுண்டும் அவங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. அதனால வெளியே நீங்க கூட்டு போறீங்கன்னா ரொம்ப பயந்தும் ஆன்சைட்டியாவுமே இருப்பாங்க. ஸோ அவங்க என்கேஜ் பண்ற மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுகளை விளையாடுங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரீட் ஆர் டாயை அவங்கள ஸ்மெல் பண்ண வச்சுட்டு எங்கேயாவது ஒளிச்சு வைங்க, அவங்களே தேடி கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இவங்களுக்காக பசில் டாய்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவங்க மென்டலியும் பிசிக்கலியும் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட இருப்பாங்க. சோ இப்பதான் டாக் வாங்கியிருக்கீங்கன்னா உங்க டாக்கு எல்லா விதமான ஸ்மெல்ல காட்ட முடியும்னா கண்டிப்பா காமிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான மென்டல் ஸ்டிமுலேஷனை உங்க டாக்கு கொடுத்துருங்க. டாக் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.